ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் கதை என்னன்னு உங்களுக்கு முழுசாவே புரியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல சாரு எப்படி ஜின்னோட பிடியில சிக்குனாங்க, கொடைக்கானல் டூருக்கு போனாங்க இல்லையா, அங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதை பத்தின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கும் வந்த கையோட தட்டி பார்க்கவும் ஈஸியா இருக்கும். சரி, நம்ம நேரத்துக்கு அடுத்த வீடியோக்குள்ள போலாமா? அக்காவோட நம்பர் கிடைச்ச கையோடய அவங்க ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு நைட்டே அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கலங்க. அவங்க அக்கா வாழ்க்கையில நடந்த கதையெல்லாம் அவங்க ஒன்னொன்னா கேட்க கேட்க அவங்களுக்கு அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் பயம். இதுக்கப்புறம் நம்ம அக்காவை யாராலையும் காப்பாற்ற முடியாதா, எப்படியாச்சும் பேசி அக்காவை நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அது முடியாது போல இருக்கேன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்படி என்ன அவங்க அக்காவோட வாழ்க்கையில நடந்துச்சு, எதை கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆனாங்க, இப்ப அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடைக்கானல் டூருக்கு போனாங்க இல்லையா, அங்க அவங்க 5 நாள் தங்கி இருக்காங்க. ஸோ அங்க போய் 3 டேஸ் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்ல ஹாப்பினிங்கா தான் இருந்திருக்கு. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா 4வது நாள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அவங்க அம்மாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுறத பாக்குறப்போ இவங்களுக்கு ரொம்பவே ஃபீலா இருந்திருக்கு. என்னடா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இல்லையே, நம்மள இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த ஃபீல்ல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கு காட்டிக்க கூடாது, நம்ம சோகமா இருக்கோம் ஃபீல் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரிசார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்கும் உட்காரத்துக்கு, அங்க போய் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ரொம்ப டவுனாவே இருந்திருக்காங்க. இவங்க தங்கியிருக்கிற ரிசார்ட் பாத்தீங்கன்னா சுத்திலும் காடு. இப்ப அவங்க அந்த காட்டை பார்த்த வாக்குல தான் உட்காந்து அழுந்துகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னு பாத்தீங்கன்னா, யாரோ இவங்களை கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு ஃபீல் பண்ணுது. ஆனா அங்க பாக்குறப்ப யாருமே தெரியல. திரும்பவும் யாரோ பாக்குற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் பண்ணுது. அப்ப இவங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. சரி, நம்ம இங்க உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க. உள்ளுக்கு போயிட்டு நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க அழுந்ததை காட்டிக்காம நார்மலா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாடி நம்ம வெளியே போய் உட்காந்து பேசலாம் சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு அங்கங்க உட்காரத்துக்கு இடம் இருக்கும்ல, சோ அங்க போய் மின்னுக்கு போய் உட்காந்துருக்காங்க. சோ அது சுத்திலும் காடா இருக்கிறனால அங்க போய் எங்க உட்காண்டாலும் எங்க சுத்தி பார்த்தாலும் காடா தான் தெரியும். அப்ப கூட அவங்களுக்கு யாரோ இவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே நடந்திருக்கும். நம்ம பஸ்ல போறப்பயும் சரி, இல்ல ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்றப்பயும் சரி, இல்ல யாரு கூட பேசுறப்பயும் சரி, நம்மள யாராச்சும் ஒருத்தவங்க உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், வச்சகனை பார்க்காம, அந்த டைம்ல நம்மளே அறியாமலே யாரோ நம்மள கவனிக்கிறாங்களே சொல்லிட்டு டக்குன்னு திரும்புவோம்ல, அந்த மாதிரிதான் அவங்களுக்கும் இருந்திருக்கு. அப்ப அவங்க திரும்பி பாக்குறப்ப அங்க யாருமே இல்லை. ஆனா திரும்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்ப அவங்க யாரோ கவனிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரிதான் அவங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கு. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருந்திருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போயிருக்காங்க. இவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தாங்க ஒரு விஷயம் நடந்தது. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரூம்ல போயிட்டு அந்த பெட்ல உட்காந்துருக்காங்க. அப்போ விண்டோ வெளியே வர காத்து ரொம்ப சில்லுன்னு அடிச்சிருக்கு. குளிருதுன்னு சொல்லிட்டு இவங்க நேரா போயிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு கர்டன் துணி இழுத்து விடுறப்பதான் அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்திருக்காங்க, அங்க யாருமே இல்லை. திரும்பவும் திரும்பி அந்த விண்டோவை பாக்குறாங்க, அந்த விண்டோலயே அந்த உருவம் தெரியல. இவங்க டக்குன்னு பயந்துட்டாங்க. உடனே கர்ட்டனை சத்திட்டு வெளியே பாக்குறப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ரிசார்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல அங்க உட்காரத்துக்கு இடம்லாம் இருக்கும், அங்க எல்லாருமே உட்காந்து அரட்டை அடிச்சு பேசி சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா, என்னடா அது எண்ணிக்கை இல்லாம நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும், ஒருவேளை இது நம்மளோட பிரம்மையா இல்ல ஓவரா திங்க் பண்ணனால இந்த மாதிரி நடக்குதான்னு திரும்பவும் அவங்க ரூமுக்குள்ள போய் தூங்குறதுக்கு இவங்களுக்கு லைட்டா பயம் எடுக்குது. அப்ப என்ன பண்ணாங்க, இவங்க நேரா போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துட்டாங்க. சோ அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு அப்புறம் எல்லாருமே ரூம்ல படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இல்ல. இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா, என்னடா அது இந்த மாதிரிலாம் கூட இருக்குதான்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சு அவங்க இந்த விஷயத்த என்கிட்ட சொல்றப்ப. அதாவது அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி இன்சிடென்ட் நினைச்சுல, செகண்ட் டேவும் அதே மாதிரிதான் அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்புறம் அவங்க டூர் முடிஞ்சு வீட்டுக்கு கூட அவங்க கூடயே யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க சாப்பிட்றப்ப, தூங்குறப்ப, படிக்கிறப்ப, எங்க போனாலும், அவங்க காலேஜுக்கு போனா கூட அவங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கு. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு மட்டும் தான் இப்படி எல்லாம் தோணுதா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட
வந்திருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நார்மலா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் அப்பப்ப அன்ஈஸி ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்ல இருக்கிறப்பயும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க தங்கச்சி கிட்ட அவங்க அம்மா கிட்ட கூட காட்டிக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து அவங்க தங்கச்சி அவங்க அம்மா கவனிக்கிறப்ப வந்து அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா இவங்கள மட்டும் தான் யாரோ ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. நம்ம தூங்குறப்ப கூட யாரோ கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே இந்த மாதிரி கன்டினியூஸா இவங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க மனசுல என்ன நினைச்சாலும் அது உடனே உடனே அவங்களுக்கு கிடைக்குமா? அது கூட அவங்க கொஞ்ச நாள் கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கு. என்னடா நம்ம நினைச்சது எல்லாமே நம்மளுக்கு வந்து உடனே கிடைக்குதேன்னு. அதாவது எப்படின்னா, இவங்க ஒரு நாள் காலேஜ் முடிச்சு வந்துகிட்டு இருக்கிறப்ப, இவங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு மாரி ஆவலா இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா பிரியாணி செஞ்சிருக்காங்க. சரி, இது வந்து மேபி ஒரு இன்சிடென்டாவே எடுத்துக்குவோமே. அதே மாரி இன்னொரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. அங்க வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸ பார்த்திருக்காங்க. அப்போ அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸ வந்து ஆசைப்பட்டு இவங்களும் போட்டு பார்த்திருக்காங்க. இதோட விலை எவ்வளோன்னு கேட்கிறப்ப வந்து அதோட விலை வந்து ரொம்பவே அதிகம். அப்ப அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. சரி, நம்ம சும்மா கேட்டு பார்ப்போம். இந்த விலைக்கு குடுப்பாங்களான்னு, கண்டிப்பா கிடைக்காது. கொஞ்சம் விளையாட்டுத்தனமா கேட்டு பார்ப்போமே சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க கேட்ட அதே விலைக்கு அந்த ட்ரெஸ்ஸ அவங்க பில் பண்ணி குடுத்திருக்காங்க. சரி, அன்னைக்கு என்னமோ அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளா இருந்திருக்கும் போல. அதனால அவங்க கேட்ட விலைக்கு அந்த Dress கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டா கூட, இன்னொரு நாள் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இவங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்ப வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. அது வந்து ஒரு ஃபுட்டோட ஆட். சோ அத பார்த்த கையோடய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிரேவினஸ் வருது. இந்த ஃபுட்டை எப்படியாச்சும் ட்ரை பண்ணோம், பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் அதே ஃபுட்டை வந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வராரு. ஒருவேளை அவங்க அப்பாவும் அந்த ஏட பார்த்திருக்கலாம். அந்த ஏட பார்க்கறப்ப அவருக்கும் அந்த ஃபுட்ட சாப்பிடணும்னு ஒரு கிரேவினஸ் வந்திருக்கும். அதனால அவர் அந்த ஃபுட்ட வாங்கிட்டு வந்திருக்கலாம். இது ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டாலும், இது 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி நடந்தா சரி, ஒரு இன்சிடென்ட், தற்செயல், ஒரு அதிர்ஷ்டம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமே. ஆனா ஒவ்வொரு வாட்டியுமா இதே மாதிரி நடக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் உங்க மனசுல ஆசைப்பட்டது எல்லாமே அன்னைக்கே உடனே உடனே யார் மூலியமாச்சும் உங்களுக்கு கிடைக்குமா? ஆனா என்ன ரீசன் அவங்களுக்கே வந்து தெரியலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஆனா சமீப காலமா அவங்க ஆசைப்பட்டது, அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கிறத வச்சு பாக்குறப்ப அவங்களுக்கே வந்து கொஞ்சம் கியூரியாசிட்டியா தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பத்தாவதுக்கு யாரோ இவங்கள வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப நடு சாமத்துல இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இவங்க அந்த கனவுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னுக்கு நின்று தலை சீவிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு காய் வந்து நிக்கிறாராம். அதை பார்த்த கையோட இவங்க வந்து ஷாக்கா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான காய இது வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாதான். அவ்வளோ அழகான ஒரு தோற்றம், வசீகரமான கண்கள். அப்படியே அதை பார்த்த கையோடய அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு அட்ராக்ஷன். ஐயோ, என்ன இவ்வளவு அழகா இருக்கானே, அந்த மாதிரி அவங்க மனசுல வந்து தோணி இருக்கு. இவங்க வந்து அவனை வச்ச கண்ணை எடுக்காம அப்படியேதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவன் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப வந்து இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னடா இவ்வளவு அழகான பையன் நம்மள காதலிக்கிறானா, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு இவங்களுக்குள்ளால பல யோசனைகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே பேசல. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து பின்னாடி வந்து ஹக் பண்ணி அவங்க கன்னத்துல கிஸ் பண்றான். அதுக்கும் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி, என்ன நீ என்னையே பாத்துக்கிட்டு இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு. அப்போ இவ்வளவு நாள் எனக்கு இதெல்லாம் செஞ்சது நீ தானே? ஆமா, நான் தான் செஞ்சேன். நான் செய்யாம உனக்கு வேற யாரு செய்வா? இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு. சத்தியமா நீ என் கூட தான் இருப்பியான்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஆமா, நான் உன் கூட தான் இருப்பேன், நீ ஆசைப்பட்டது எல்லாமே நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன், நான் உன்னை ரொம்பவே விரும்புறேன்னு சொன்னோன்னே இவங்க எதை பத்தியுமே யோசிக்காம அந்த கனவுல அவனை ஹக் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் அந்த கனவுல கொஞ்சம் யோசிச்சு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி இதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இப்படி சொன்னோன்னே சோழியும் முடிஞ்சிருச்சுங்க. அதோட அந்த ஜின்னு வந்து அவங்க கூடயே தங்கிருச்சு. அவங்கள விட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அது பிரியவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே அந்த ஜின்னு தான். ஏன்னா அவங்க அது கூட வந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அது இல்லாம அவங்களால இருக்க முடியல. பத்தாவதுக்கு அந்த வீட்டுல எப்படி அவங்க சந்தோஷமா இருக்குதுன்னு யோசிச்சு அவங்க அந்த வீட்டை விட்டு வேணும்னே சண்டை போட்டும் வெளியாயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த ஜின்னு கூட தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்க சிஸ்டருக்கு வந்து இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. என்னக்கா சொல்றேன்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆமா அது என் கூட தான் இருக்கு. நான் அதுக்கு பேரு கூட வச்சிருக்கேன். என்னால அவன் இல்லாம இருக்க முடியாது. நாங்க இப்போ ஒண்ணா ஒரு வீட்ல வாழ்றோம். அதாவது அவங்க எப்படி வாழ்றாங்கன்னா, புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தங்கச்சும் வந்து அவங்க கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாதுக்கா, இதெல்லாம் தப்பு. இது எப்படி சாத்தியமாகும்? நீ மனுஷன், அது வந்து ஒரு பூதம். எப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்? இதனால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னு. அதெல்லாம் எந்த ஆபத்தும் எனக்கு வராது. இத்தனை வருஷமா நான் அது கூட தானே இருக்கேன். அது என்ன நல்லா பாத்துக்குது. என்னால அது இல்லாம இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு. நீ உன் வாழ்க்கைய பாத்துட்டு போ. நான் இங்க நல்லா தான் இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படின்னு சொல்றப்ப வந்து இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஐய்யய்யோ! நம்ம அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களே! எப்படி இவங்கள வெளிய கொண்டு வருது? ஏன்னா அந்த ஜின்னு வந்து அவங்கள அந்த அளவுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அவங்க சிஸ்டரும் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்க அக்கா கன்வின்ஸ் ஆகல. அதே சமயத்துல இவங்களும் பல முயற்சிகள் செஞ்சு பார்த்துருக்காங்க. ஆனா எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸ்டில் இன்ன வரைக்கும் அவங்க அக்கா கூட அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்க, எங்க தங்கி இருக்காங்க, அந்த வீட்டு அட்ரஸ்லாம் அவங்க கொடுக்க கிடையாது. அப்பப்ப அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஃபோன் பண்ணி பேசுறப்பலாம் வந்து அவங்க அக்காவை ஒவ்வொரு டைம் கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்பலாம் வந்து அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த டைம்லாம் ஃபோனை வச்சிருவாங்க. ஸோ அப்ப சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பத்தி பேச வேண்டாம். நம்ம நார்மலா அக்கா கிட்ட அடிச்சு பேசுவோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அக்கா மேல சரியான பாசம். அவங்க அக்காவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. சரி பரவாயில்ல, அவங்க அக்கா வந்து உயிரோட தான் இருக்கு. ஸ்டில் இன்ன வரைக்கும் அவங்க கூட கான்டாக்ட்ல இத்தனை வருஷம் கழிச்சு இருக்காங்களே, எதுக்கு இதை வந்து நம்ம இந்த கான்டாக்டை லூஸ் பண்ண சொல்லிட்டு அப்பப்ப அவங்க கால் பண்ணி பேசுவாங்களாம். இப்ப வரைக்கும் அவங்க அக்கா வந்து அந்த ஜின்னோட பிடியில தான் இருக்காங்க. இந்த கதையை அவங்களோட சிஸ்டர் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னோட சப்ஸ்கிரைபரும் கூட. அவங்க வந்து என்னோட மாந்திரிக சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணிருக்கு போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஜின் சம்மந்தப்பட்ட கதையெல்லாம் ஆளுங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே வந்து இதை தூக்கி யூடியூப் சேனல்ல போடுங்கன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி கதைகள் வந்து இதோட வேர்ஸ்டான கதைகள்லாம் நான் நிறையவே கேட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் என்னால் பதிவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து போட வேண்டாம்னு சொன்னனால ஜஸ்ட் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஆனா இவங்க மட்டும்தான் இதை நீங்க வந்து உங்க யூடியூப் சேனல்ல போடுங்க. இதை பார்க்குற வியூஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கட்டும், ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். இந்த மாதிரி தனியா எங்கேயோ போயிட்டு உட்காந்து அழுவுறதோ இல்ல சேடா இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த கதையில வந்து நான் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு ஏன் அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தனியா அந்த காட்டு பகுதியில அங்க இருக்கிற அந்த ரிசார்ட் இடத்துல போய் உட்காந்து அழுந்தனால தானே அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஏற்பட்டது. ஸோ முக்கியமா இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஜின்னெல்லாம் வந்து எங்கெங்க இருக்குன்னா ஒண்ணு அழுக்கான இருக்கிற இடத்துல இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி காட்டு பகுதி. சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. நம்ம எந்த இடத்துல உட்காந்து ரொம்ப சேடா இருக்கோம் அழுகுறோமோ அந்த இடத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். பெட்டர் நம்ம எவ்வளவு சேடா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, வீட்டுல ரூம்ல இருந்து நம்ம சேடா இருக்கிறது அழுகுறது வேற. ஆனா வெளியே எங்கேயாச்சும் இந்த பார்க்ல இல்ல அந்த மாதிரி காட்டு பகுதியில இல்ல பீச் ஓரத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், நீங்க அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ரொம்ப டவுனா இருக்கீங்க, ரொம்ப சேடா இருக்கீங்கன்னா அந்த இடத்திலிருந்து நீங்க வெளியாகிறது பெட்டர். ஏன்னா அங்க எது வேணாலும் கிராஸ் பண்ணி போலாம். இந்த மாதிரி விஷயம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் கூட இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன், சில புக்ஸ்ல படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஆளுங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பெண் பிள்ளைங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஏன் பெரியவங்க வந்து போயிட்டு வாசல்ல போய் உட்காராதீங்க, போய் அங்க போய் உட்காந்து அழுவாதீங்க, அதே மாதிரி இந்த மாதிரி தனியா இருக்கிற இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஏன் சொல்றாங்கன்னா மேபி இந்த மாதிரி சில அமானுஷம் வந்து நம்மளை பின்தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மறுபடியும் அடுத்த ஒரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம்பிரியா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.